உலகையே ஏமாற்றிய அமெரிக்கா. வரலாறு சொல்லும் அதிர்ச்சி தகவல். அடுத்து நடக்கப் போவது என்ன? வியட்நாம் முதல் ஈரான் வரைக்கும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. அமெரிக்கா உண்மையாவே ஜனநாயகத்தை காப்பாற்ற போனதா, இல்ல உலக அரசியலுக்கு பின்னாடி வேறு கணக்குகள் இருக்கா? அந்த பின்னணியை தற்போது விரிவாக அலசி பார்க்கலாம். உலக வல்லரசாக அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை விரிவுபடுத்த தொடங்கின காலத்துல அதோடைய கண்களை முதல்ல உறுத்தின நாடு வியட்நாம் தான். அப்போ வியட்நாம்ல கம்யூனிசம் வேகமா பரவிட்டு இருந்துச்சு. இதை தடுக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற பெயர்ல 1960களில் அமெரிக்கா நேரடியா போர்க்களத்துல குதிச்சது. அதோடு நின்றுடாம மோசமான ரசாயன ஆயுதங்களையும் ஆயிரக்கணக்கான பசுமை நிறைந்த அந்த சின்ன நாட்டு மேல மழை போல பொழிஞ்சிச்சு. இதனால ஆத்திரமடைந்த வியட்நாம் மக்கள் கொரில்லா போர் முறையை கையில எடுத்தாங்க. கடைசியில அமெரிக்காவையே பின்வாங்க வச்சாங்க. இந்த போர்ல லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. அமெரிக்கா பயன்படுத்தின ரசாயன ஆயுதங்களுடைய பாதிப்பு இன்னைக்கு வரைக்கும் முழுமையா மறையல. அதனுடைய தாக்கத்தால இன்னைக்கும் பிறக்கக்கூடிய சில குழந்தைகள் உடல்நல குறைபாடோட பிறந்து வர்றது அந்த போருடைய கொடூரத்தை நமக்கு நினைவுபடுத்திட்டே இருக்கு. அடுத்ததா ஈராக். கடந்த 2003ஆம் ஆண்டு ஈராக் உலகையே அழிக்கக்கூடிய பேரழிவு ஆயுதங்களை பதுக்கி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போரை தொடங்குச்சு. அந்த போருடைய முடிவுல ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். ஆனா போர் தொடங்கினதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்பட்ட அந்த பேரழிவு ஆயுதங்கள் ஒன்று கூட ஈராக்ல கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்கு மாறா அந்த போர் நாட்டையே சீர்குலைச்சு அரசியல் குழப்பம், மத மோதல்கள், தீவிரவாத வன்முறைகள்னு ஈராக் ரொம்ப கால நெருக்கடிக்குள்ள தள்ளப்பட்டுச்சு. அந்த சூழல்ல தான் ISIS அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புகளும் உருவெடுத்து வேகமா வளர்ந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஈராக் முழுமையான அமைதியை எட்டாம நிறைய சவால்களோட போராடிட்டே இருக்குது. அடுத்து லிபியா. அங்க அதிபர் முஅம்மர் கடாபி தன்னுடைய சொந்த நாட்டு மக்களை அடக்கி ஆட்சி நடத்துறாரு. சர்வாதிகாரியா செயல்படுறாரு அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சு ஜனநாயகத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் அதோடைய கூட்டணி நாடுகளும் தலையிட்டுச்சு. ஆனா கடாபி ஆட்சியில லிபியா மக்களுக்கு இலவச மருத்துவம், இலவச கல்வி, சொந்த வீடு இது போன்ற பல நலத்திட்டங்கள் இருந்ததா அவருடைய ஆதரவாளர்களும் சில ஆய்வாளர்களும் சொல்றாங்க. கடைசியில கடாபி கொல்லப்பட்டார். அதன் பிறகு அமெரிக்கா வெளியேறிடுச்சு. ஆனா வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஜனநாயகம் லிபியாவில் மலரவே கிடையாது. அதுக்கு மாறா பல ஆயுத குழுக்கள் உருவாக்கி நாடு உள்நாட்டு போர்ல சிக்கிக்குச்சு. அதோடைய விளைவாக பொருளாதாரம் சீர்குலைந்து இன்னைக்கு வரைக்கும் லிபியா அரசியல் குழப்பத்திலும் வறுமையிலும் தவிச்சிட்டு இருக்குது. அடுத்தது சிரியா. அந்த நாட்டு அதிபர் பஷர் அல் அசாத் ஆட்சியை அமெரிக்கா கடுமையா எதிர்த்துச்சு. அவரை ஆட்சியிலிருந்து அகற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசுக்கு எதிராக போராடின மிதவாத கிளர்ச்சியாளர்களுக்கு ஆயுதங்களும் பல்வேறு உதவிகளும் வழங்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ஆயுதங்கள்ல பல அதன் பிறகு தீவிரவாத அமைப்புகளுடைய கைகளுக்கும் போனதா குற்றச்சாட்டுகள் எழுந்துச்சு. இதனால சிரியா போர் இன்னும் தீவிரம் அடைஞ்சது. இன்னொரு பக்கம் அசாத் அரசுக்கு ஆதரவாக ரஷ்யாவும் ஈரானும் நேரடியா களமிறங்குச்சு. ஒரு கட்டத்தில் அமெரிக்கா, ரஷ்யா, ஈரான், துருக்கி உள்ளிட்ட பல நாடுகளுடைய தலையீட்டால சிரியா சர்வதேச சக்திகள் உள்ள போட்டிக்களமாக மாறுச்சு. கடைசியில அதிகமா பாதிக்கப்பட்டது சிரியா மக்கள் தான். நாடு முழுவதும் உள்நாட்டு குழப்பம் நீடிச்சிச்சு. லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து அகதிகளாக ஐரோப்பா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இடம்பெயர வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு ஒசாமா பின் லேடனை வேட்டையாடக்கூடிய பெயர்ல அமெரிக்கா ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிச்சு. அதன் பிறகு லேடனுக்கு அடைக்கலம் கொடுத்த தாலிபான்களை அழிக்கிறதுக்காகவும் பெண்களுக்கு சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தை கொண்டு வரவும் போறோம் அப்படின்னு சொல்லுச்சு. அதன் பிறகு லேடன் கொல்லப்பட்டார்.
தாலிபான்கள் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு அமெரிக்க ஆதரவு அரசாங்கம் அமைக்கப்பட்டுச்சு. ஆனா 20 ஆண்டுகள் நடந்த போர்ல ஆப்கானிஸ்தான் கடுமையா சீர்குலைஞ்சிச்சு. பொதுமக்களுடைய வாழ்க்கை இன்னும் மோசமாச்சு. இதுக்கிடையில ஆயுத தொழில் நிறுவனங்கள் தான் அதிக லாபம் பார்த்ததா விமர்சனங்களும் எழுந்துச்சு. லட்சக்கணக்கான கோடிகளை செலவழித்து ஆயிரக்கணக்கான வீரர்களை இழந்த அமெரிக்கா கடைசியில 2021 ஆகஸ்ட்ல காபூல் விமான நிலையத்திலிருந்து அவசரமா வெளியேறிச்சு. அமெரிக்கா வெளியேறின சில நாட்கள்லயே தாலிபான்கள் மறுபடியும் ஆட்சியை பிடிச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆப்கானிஸ்தான் பல்வேறு பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடிகளை சந்திச்சுட்டே இருக்குது. சமீபத்தில் இஸ்ரேலுக்கு ஆதரவா களமிறங்கின அமெரிக்கா ஈரானுடைய பல்வேறு பகுதிகளில் தாக்குதல் நடத்துச்சு. இராணுவ தளங்கள் மற்றும் அணுசக்தி தொடர்பான கட்டமைப்புகள் குறிவைக்கப்பட்டதா சொல்லப்பட்டாலும் இந்த மோதல்ல உயிரிழப்புகளும் சேதங்களும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு பதிலடியா ஈரானும் தாக்குதல் நடத்துச்சு. இந்த பதற்றத்துடைய விளைவா உலகுடைய மிக முக்கியமான எண்ணெய் வர்த்தக பாதையான ஹார்முஸ் நீரிணையை சுற்றிய சூழலும் கடுமையா பதற்றம் அடைந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய கவலையை ஏற்படுத்தி இருக்குது. கடைசியா சர்வதேச அரசியல் நிபுணர்கள் முன்வைக்கக்கூடிய முக்கியமான விமர்சனம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவுடைய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்க உலகத்துடைய ஏதாவது ஒரு பகுதியில் போர் சூழல் நீடிக்கிறது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை அமெரிக்கா டாலரில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பொருளாதார ஒழுங்கை அமெரிக்கா வலுப்படுத்துச்சு. அதுக்கு எதிராக செயல்பட்ட நாடுகள் மேல அரசியல், பொருளாதார இல்ல இராணுவ அழுத்தங்கள் அதிகரிச்சதாகவும் சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த கருத்துகள் குறித்து ஆதரவும் எதிர்ப்பும் இருந்தாலும் போர் நடந்த நாடுகள்ல பொதுமக்கள் தான் அதிகமா பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுல பெரும்பாலானோர் ஒரே கருத்துல இருக்கிறாங்க. இனி அமெரிக்காவின் தாக்கம் யார் மீது இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.